சிவாய நம. காலஞானி ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமியின் குரு சரித்திரம். இந்நூலை எழுதியவர் திருமதி ரமா சுப்பிரமணியன். அவர்கள் எழுதிய புத்தகத்தை நான் வாசிக்கும் பாக்கியம் ஸ்ரீ வீரபிரம்மேந்திர ஐயனால் ஆசிர்வதிக்கப்பட்டேன். அவருடைய ஆசிர்வாதமும் அம்மையார் ஆசிர்வாதத்துடன் இந்நூலை வாசிக்கின்றேன். ஓம் ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமினே நம. அத்தியாயம் 1. மகான்கள் மற்றும் ஞானியரின் திவ்ய சரித்திரத்தை கேட்பவர்கள், படிப்பவர்கள், பாராயணம் செய்பவர்கள் அவர்கள் 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை வரமாக பெறுகிறார்கள் என்பது சத்திய வாக்காகும். உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளும் எவ்வித பயிற்சிகளும் சோதனைகளும் இல்லாமல் கிடைத்தற்கரிய இத்தகைய வரத்தை பெற நாம் இப்போது நந்திகொண்டா என்ற கிராமத்திற்கு செல்வோம். அனைவரும் வாருங்கள். 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த மகா யோகி காலஞானி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் திவ்ய சரித்திரத்தை பக்தியுடன் கேட்போம். ஆந்திர பிரதேசத்தில் தற்போதைய தெலுங்கானா பகுதியில் விஜயபுரி என்று அழைக்கப்பட்ட நகரத்தில் புனித கிருஷ்ணா நதி பாய்ந்து வளம் சேர்க்கும் கிராமங்களில் நந்திகொண்டாவும் ஒன்று. இப்பகுதி வரலாற்று சிறப்பு மிக்க இஷ்வாகு பரம்பினர் ஆட்சி செய்த பகுதியாகவும் போற்றப்படுகிறது. சூரிய வம்சத்தை சேர்ந்த தர்ம நெறி தவறாத இஷ்வாகு பரம்பரையில் அவதரித்தவரே பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆவார். இப்புனித ஸ்தலத்தில் 13வது நூற்றாண்டில் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமாக அருள் பாலித்தவரே காலஞானி வீர பிரம்மேந்திர சுவாமி ஆவார். புனித கிருஷ்ண நதிக்கரை ஓரம் அறநெறியோடு பக்தி மார்க்கத்தில் தலை சிறந்து விளங்கிய வீர போஜ ஆச்சாரியார் மற்றும் அவருடைய துணைவியான வீர பாப்பாம்மாள் என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். இத்தம்பதியர் பாபக்கனி என்ற மடத்தை நிறுவி தர்ம காரியங்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்து கொண்டனர். தினமும் 3 முறை சர்வேசருக்கு பூஜைகள் நிகழ்த்தி அன்னதானம் அளித்த பின்னரே தாம் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஸ்ரீ வீர போஜாச்சாரியார் பெண் குலத்தவர் அனைவரும் தமது தாயாகவே கருதி வணங்கி போற்றி வந்தார். ஆசிரமத்திற்கு பசியோடு வரும் அனைத்து உயிரினங்களுக்கும் தம்மால் என்றவரை உணவளித்து விட்டு மீதம் என்ன உள்ளதோ அதை அவரும் அவரது துணைவியாரும் உண்டு வந்தனர். தம் கணவரைப் போலவே அவரது துணைவியாரும் ஆசிரமத்திற்கு வருகை தரும் அனைத்து குழந்தைகளையும் தமது குழந்தைகளாகவே கருதி அவர்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்தனர். இத்தம்பதியினரை நந்திகொண்டா கிராமமே தனது பெற்றோராக கருதி போற்றி வந்தனர். ஆயினும் இத்தம்பதியினருக்கு தமது வாழ்வில் பெற்றோராகும் சௌபாகியம் கிட்டவில்லை. தமக்கு ஈமகிரியை செய்வதற்கு ஒரு புத்திரனும் இல்லையே என்ற துக்கம் அவர்களை வாட்டியது. அவர்கள் தினமும் சர்வேஸ்வரனை தொழுது இடைவிடாத பூஜைகளும் தர்ம காரியங்களும் செய்து புத்திர பாக்கியம் அளிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்தனர். ஒரு நாள் அவர்கள் இல்லத்திற்கு ஒரு துறவி வருகை தந்தார். அச்சமயம் வீரபோஜாச்சாரியார் மறுநாள் பூஜைக்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்காக சென்றிருந்தார். அவரது துணைவியார் மட்டுமே அங்கிருந்தார். அப்பொழுதுதான் அந்த அற்புதம் அங்கே நடந்தது. வீரபோஜாச்சாரியின் இல்லத்திற்குள் திடீரென்று நிறைந்த சாதுவை கண்டதும் அவரது துணைவியார் திகைத்தார். காரணம், அசாதுவின் உடல் தெய்வீகமாக பிரகாசித்தது. அவரது முகத்தில் தெளிந்த ஒளியை கண்டு ஆச்சரியமடைந்த வீர பாப்பாம்மாள் அவரை வரவேற்று உபசரித்தாள். அவரது உபசரிப்பை ஏற்று உணவருந்த பின், அச்சாது புனிதவதியே, மங்கியர் குலத்திலகமாக விளங்கும் உன் மனதின் துயரை நான் நன்கு அறிவேன். அந்திம கிரைகளை செய்ய ஒரு புத்திரனும் பிறக்காத தாய் தந்தைக்கு எவ்வாறு முக்தி கிடைக்கும் என்ற வேதனை உன் மனதில் குடிக்கொண்டுள்ளதை நான் அறிவேன். இன்னும் சில நாட்களில் தமக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கப் போகின்றது. சர்வேசரின் திருவுருளால் ஒரு குழந்தை உங்களை தேடி வரும். ஆனால் அக்குழந்தை உங்களுக்கு மட்டுமே புத்திரனாக இருக்கக்கூடிய சாமானிய குழந்தை அல்ல. இவ்வுலகில் தர்மத்தையும் பக்தி நெறியையும் தடைத்து ஓங்க செய்யும் தெய்வீக குழந்தைக்கு தாம் இருவரும் பெற்றோராவோம். சௌபாக்கியத்தை அடைவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களை வந்தறியும் தெய்வீக குழந்தை வேறொருமே அறிய இயலாத கால சக்கரத்தின் சுழற்சியை முழுவதும் அறிந்தவராவார். அதனால் இவ்வுலக நிகழ்விற்கும் அனைத்து நிகழ்வுகளையும் துல்லியமாக பகிரமாக அனைவருக்கும் அறிவிப்பார். இறைவனின் அவதாரமாக உதிக்கவிருக்கும் அக்குழந்தை விரைவில் தங்கள் மடியில் தவழும். உனது கருவில் குழந்தை சுமக்கும் பாக்கியம் இல்லை என்றும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதுவின் மூலம் இறை அவதாரமே தனக்கு புத்திரனாக கிடைக்கும் சௌபாக்கியம் வேறெவருக்கு கிடைக்கும்?
தாம் இருவரும் இதுவரை புரியாத பூஜைகளின் பயனாக இறைவனை தம்மிடத்தில் குழந்தையாக விளையாடி மகிழ் சித்தமாக உள்ளார். இவ்வாறு கூறியதை கேட்ட ஸ்ரீமதி வீர பாப்பம்மாள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அவர் சாதுவிடம், எனது தந்தைக்கு நிகரானவரே, பல வருடங்களாக புத்திர பாக்கியமின்றி வறண்ட பாலைவனமாக இருந்த என் வயிறு மனமும் இன்று குளிர்ந்தது. தாம் தயக்குண்டு நமக்கு தெய்வீக புத்திரனை வழங்க இருக்கும் அசாது எங்குள்ளார் என்ற விவரங்களை கூறுங்கள். எம் புதல்வனை காணும் ஆவலில் நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றார். இதை கேட்ட சாது, கவலை வேண்டாம் தேவி, விரைவில் நீயும் உன் கணவரும் தீர்த்த யாத்திரை செல்லவிருக்கின்றீர்கள். தீர்த்த யாத்திரை நிறைவடைந்ததும் புனித சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு சாதுவை சந்திப்பீர்கள். அவர் உங்கள் இருவரின் உயர்வான சாத்வீக குணங்களையும் பக்தி நெறியும் நன்றாக அறிவார். அவரே உங்களிடத்தில் அத்தகைய தெய்வீக குழந்தையை ஒப்படைப்பார். மேலும் அக்குழந்தை பற்றி விவரங்களையும் தமக்கு அறிவிப்பார். ஆகையால் நீயும் உன் கணவரும் விரைவாக தீர்த்த யாத்திரை புறப்பட தயாராக இருங்கள். நான் கூறுவது சத்தியம் மற்றும் சத்திய வாக்காகும் என்று கூறிய சாது திடீரென்று மறைந்து விட்டார். தொடரும். திருச்சிற்றம்பலம்.